ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பலாப்பழத்தை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு பாயசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பலாப்பழ சீசன் இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி ஒரு பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த பாயசத்தை நல்ல டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நல்லா பழுத்த ஒரு 10 பலாசொலையை எடுத்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. குக்கர்ல ப்ரெஷர் இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பலாப்பழம்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜார்ல நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இத நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் நல்லா பொடிச்ச வெல்லமும், 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா வெல்லத்த கரைச்சு விட்டுக்கலாங்க. ஒரு கொதி வந்ததும் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி, முந்திரியும், திராட்சையும் நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்து, தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இப்போ அதே நெய்ல நம்ம அரைச்சு வச்ச பலாப்பழத்தையும் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பலாப்பழத்த வேக வச்சு அரைச்சிருக்கிறதுனால 1 நிமிஷம் வதக்கி விட்டா போதுங்க. நம்ம ஏற்கனவே கரைச்சு வச்சிருக்க வெல்லத்த இதுல நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு, 1 கப் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளும், வறுத்து வச்ச திராட்சையும், முந்திரியும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளதாங்க. நல்ல டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.